வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, இருட்டில் வாழுகிறேன், வெளிச்சம் அல்ல. எப்பொழுதும் அமாவாசை போல இருட்டாகவே இருக்கிறது. எப்பொழுது என் வாழ்க்கையானது அந்த சூரியன், அந்த நிலா போல, பௌர்ணமி போலவும், விடியும் சூரியன் இந்த உலகத்திற்கு எவ்வளவு வெளிச்சம் தருகிறதோ அந்த வெளிச்சமும் எப்பொழுது என் வாழ்வில் வரும் என்று ஏங்குகிறாய். ஏக்கம் வேண்டாம் என்று சொன்னால் ஏக்கத்தை நிறுத்தி விடுவாயா? உன்னுடைய ஏக்கத்திற்கு நான் மருந்து போட வந்துவிட்டேன் தங்கமே. உன்னுடைய வாழ்வில் இப்பொழுது இருள் இருக்கிறது என்று நினைக்கிறாய் அல்லவா? அந்த இருளை போக்க வெளிச்சத்தை தரவே வந்துவிட்டேன். உன் வீடு முழுவதும் விளக்கேற்றி நல்ல நறுமணத்துடன் இருக்கவே இந்த வாராகியானவள் உன் வீட்டிற்கு வந்துவிட்டேன். நான் உதாரணத்திற்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் வந்துவிட்டேன் என்பதை நீ எப்படி உணர்வாய்? விளக்கேற்றும் நேரத்தில் நறுமணமானது தானாகவே வரும். நீ அந்த இடத்தில் ஒரு பூவோ இல்லை சாம்பிராணியோ எதுவுமே காட்டியிருக்க மாட்டாய். அந்த வாசனமானது எங்கிருந்து வருகிறது என்பது கூட தெரியாது. அந்த நறுமணமானது திடீரென்று உன்னை சுற்றி சுற்றி வரும். அதுதான் நான். நறுமணத்தின் மூலமாகவே நான் வந்துவிட்டேன் என்று காட்டுவேன். நீ வேண்டுமானால் நாளை வேண்டுமானால் முயற்சித்து பார். என்னை நல்ல மனதோடு வாராகி அம்மா வாருங்கள் என்று சொல்லி உன் வீட்டில் இருக்கும் விளக்கை ஏற்றி பொழுது போன நேரத்தில் ஏற்றிப்பார். நிச்சயமாக நீ எப்பொழுது ஏற்றினாலும் சரி, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றினாலும் சரி, பொழுது போன நேரத்தில் ஏற்றினாலும் சரி, எப்போ ஏற்றினாலும் வாராகி அம்மா அப்படி என்று சொல்லிவிட்டு நீ ஏற்று. அந்த விளக்கு ஏற்றும் பொழுது நான் இருக்கிறேன் என்ற ஒரு நல்ல நறுமணமானது உன்னை சுற்றும். நீ கவலைப்படும் அளவுக்கு இங்கு எதுவும் நடக்காது. நான் நடக்கவும் விடமாட்டேன். சிலருக்கு எடுத்தவுடன் வெற்றி, சிலருக்கு போக போக வெற்றி. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ போக போக வெற்றியை காண்பாய். கவலைகள் என்பது வாழ்க்கையில் நிரந்தரம் அல்ல. கவலைகள் என்பது வாழ்க்கையில் என்றுமே நிரந்தரம் அல்ல. சந்தோஷத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம்? அப்பப்போ வந்து போகிறதல்லவா? அது போலத்தான், அதே போலத்தான் கவலையும் வரும் போகும். எதையும் மனதுக்குள் வைத்திருக்காதீர்கள். எவ்வளவு செய்தாலும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்று நினைக்காதீர்கள். நிச்சயமாக நீ செய்யும் விஷயத்தில் அனைத்திலும் நிம்மதியை உனக்காக நான் ஏற்படுத்தி தருவேன். காலங்கள் என்றுமே உன்னை சோதிக்காது. உன்னை தூக்கியும் விடும். உன்னுடைய அடுத்தடுத்த கட்டத்தில் நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். எப்படி என்றால் உன்னை நிச்சயமாகவே ஜெயிக்க வைத்து நான் அழகு பார்ப்பேன். நான் சொன்னதை மட்டும் நீ செய்து பார். நிச்சயமாகவே நீ பிரமிப்பாய். என்ன வாராகி அம்மா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து விட்டாள் என்று. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் தெய்வம்தான் நான். சிலருக்கு என்னை வழிபடும் முறை தெரியவில்லை. என்னை வழிபடலாமா வேண்டாமா என்று சிலர் பயப்படுகிறார்கள். வாராகி கடல் போன்றவள் என்று. வாராகி கடல் போன்றவள் தான். ஆனால் நல்லவர்களுக்கு என்றுமே தாயாக இருந்து ஒருவனை நான் காப்பேனே தவிர தாயாக இருந்து அழிக்க மாட்டேன். உன் வாழ்க்கையிலும் நான் தாய்தான். உன்னை வாழ வைப்பேனே தவிர ஒரு நாளும் உன்னை அழிக்க மாட்டேன். தைரியமாக என்னை நீ வீட்டில் வைத்து வழிபடலாம். யார் என்னை எது சொன்னாலும் நீ அதை நம்ப வேண்டும் என்ற அவசியம் அல்ல. நான் வந்த பிறகுதான் உன் வீட்டில் அனைத்து பிரச்சனையும் வருகிறது என்றெல்லாம் நினைக்கக்கூடாது. எந்த தெய்வமும் உன்னை வீணாக்காத தங்கமே. நேரமும் காலமும் நம்முடைய கர்ம வினையும் தான் நம்மை கஷ்டப்படுத்துமே தவிர இந்த தெய்வம் வந்ததினால்தான் இப்படி, அந்த தெய்வம் வந்ததினால்தான் அப்படி, இந்த பொருளை இந்த இடத்தில் வைத்ததினால்தான் இப்படி, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அனைவரும் அப்படி நினைத்து கொள்கிறீர்களே தவிர நீங்கள் எப்படி வணங்கினாலும் தெய்வம்தான். நீங்கள் வணங்கும் தெய்வங்கள் அனைத்தும் உங்களுக்கு தாயும் தகப்பனும் தான். புரிந்து கொள்ளுங்கள். எல்லாருக்கும் நல்லது செய்யவே நான் இருக்கிறேன். எல்லோரும் நல்லதாகவே இருக்கட்டும். சந்தோஷமாக இருங்கள். கலங்காதீர்கள். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஜெய் வாராகி.